வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் கனரா பேங்க்கில் இருக்கிற தன்வர்ஷா டெபாசிட் ஸ்கீம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆர்டி ஸ்கீமு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, கனரா பேங்க்கில் இருக்கிற இந்த ஸ்கீம், அதாவது தன்வர்ஷா டெபாசிட் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கீம் பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், மந்த்லி பட்ஜெட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கேல்குலேஷன்ஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறுசேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் போட்டிருக்கோம். அண்ட் லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் வரும். அண்ட் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதுக்கான கால்குலேஷன்ஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். அண்ட் இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கனரா பேங்க்கில் இருக்கிற இந்த தன்வர்ஷா டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு கனரா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க். அண்ட் அதில் நமக்கு நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது ரெகுலர் ஆர்டி இருக்குது, அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் ரெக்கரிங் டெபாசிட், அதாவது நம்ம இப்போ ரெகுலர் டெபாசிட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டி, அதில் வந்து நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான் பே பண்ணிட்டு வருவோம். பட் இதில் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி பே பண்ணலாம், எவ்வளோ லிமிட் இருக்குது, அண்ட் இந்த தன்வர்ஷா டெபாசிட் ஸ்கீமில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதம் சேமிக்கிற ஒரு சேமிப்பு திட்டம். ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நம்ம வந்து கட்டணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்க்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதத்துலேயே வந்து மல்டிபிள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி மட்டும் தான் கட்டணும் அப்படின்னு இல்லை, எத்தனை முறை வேணாலும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். அண்ட் ஃப்ளெக்சிபிள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட்ட முடியும். ஃபிக்ஸடாக இப்போ 500ரூபானா 500 தான் கட்டணும் அப்படின்னு இல்லை. உங்ககிட்ட ஒரு 200 இருக்குன்னா நீங்கள் கட்டலாம், திரும்ப ஒரு 500 இருக்குது அப்படின்னா கட்டலாம், 1000 இருக்குன்னா கட்டலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இன்ஸ்டால்மெண்ட்ஸை வந்து பே பண்ணலாம். அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எத்தனை முறை வேணாலும் ஒரு மாதத்தில் பே பண்ண முடியும். ஸோ நம்ம சேமிக்கிற பணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ சேவ் பண்ணுறதை இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம பணம் வந்து செலவாகாமல் நம்ம வந்து சேஃபாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேருந்து நமக்கு வட்டியும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டுன்றப்போ ஒரு மாதம் நமக்கு அந்த அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்னு ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால எவ்வளோ அமௌண்ட் முடியுதோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், நீங்கள் முன்னாடி அதாவது நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டென்யூருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு எந்த பெனால்ட்டி சார்ஜஸும் கிடையாது. ரெகுலர் ஆர்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க, எஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து போடுவாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைப்பாங்க. பட் இந்த ஸ்கீமில் வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டிலேடு பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி எதுவும் கிடையாது. அதாவது நம்ம ரெகுலர் ஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் பேமெண்ட் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸட் அமௌண்ட்டை கட்டிகிட்டே வரணும். இன்கேஸ் ஒரு மாதம் நீங்கள் கட்டலை அப்படின்னா அடுத்த மாதம் கட்டுறப்ப அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் இவ்வளோ அமௌண்ட் வந்து பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அதையும் நம்ம சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃப்ளெக்சிபிள் ஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தன்வர்ஷா ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிலே பேமெண்ட்க்கும் வந்து எந்த ஒரு பெனால்ட்டியும் கிடையாது. ஸோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்கீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. அதாவது நமக்கு ரெகுலர் ஆர்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்கீம்லேயுமே வந்து நமக்கு 90% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம லோன் எடுத்துக்கலாம். அண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிக்கலாம்.
அண்டு சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட கூடுதல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ்லலாம் வந்து ஜென்ரல் சிட்டிசனை விட சீனியர் சிட்டிசனுக்கு அதிகமாக கிடைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கீம்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் நமக்கு வந்து அவைலபிள், கம்பல்சரி நம்ம நாமினேஷன் கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோ அமௌண்ட் வேணால் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மினிமம் நீங்கள் 500 ரூபாவாவது கட்டணும் இந்த ஸ்கீமில். அண்ட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டலாம். ஸோ மினிமம் 500 ரூபாலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு 200 ரூபா இருக்குன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் 200 ரூபா கட்டலாம். திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு உங்ககிட்ட ஒரு 300 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 300 ரூபாவை நீங்கள் கட்டலாம். அப்படி கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துக்கான லிமிட் மினிமம் வந்து 500 நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்குறீங்களோ அதை நீங்கள் கட்டலாம். ஒரு 1000 ரூபா இருந்தால் 1000 ரூபா கட்டலாம், 10,000 ரூபா இருந்தால் 10,000 ரூபா கட்டலாம், 50,000 ரூபா இருந்தால் 50,000 ரூபா கூட கட்டலாம். ஸோ மேக்ஸிமமாக ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ண முடியும். ஸோ மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் இதுதான். இதை தாண்டி நீங்கள் 1 லேக் மேலே எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்த மாதத்துக்கான பேமெண்ட்டாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. அண்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு இந்த ஆர்டிக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. டெய்லி பேசிஸில் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பட் நம்ம லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் அண்ட் எத்தனை முறை வேணாலும் டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது டெபாசிட் பீரியட் நம்ம வந்து டென்யூர் சூஸ் பண்ணோம் இல்லையா. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 வருஷத்துலேருந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அண்ட் மேக்ஸிமம் 10 வருஷம் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இயர்லி உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது, இல்லை இயர்லி நீங்கள் வந்து ஒரு எல்ஐசி பாலிசிக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதில் கட்டலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகணும் அதுக்காக சேமிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டென்யூர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லாங் டேர்மாக நீங்கள் வந்து சேமிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்குமான கோல் இருக்குது. நீங்கள் அதாவது டென்யூர் இருக்குது, நீங்கள் உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மந்த்ஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் வந்து 1 வருஷம், அதுக்கு அடுத்தது நீங்கள் 1 வருஷம் 3 மாதம் சூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் 1 வருஷம் 6 மாதம், 1 வருஷம் 9 மாதம், இந்த மாதிரி 3 மாதத்தில் மல்டிபிள்ஸ் பண்ணி நம்ம 10 வருஷம் வரைக்கும் எந்த டென்யூர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். அண்ட் ஏன்னா நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா இது மூலயமா, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ நீங்கள் கிடைக்கிற வட்டிக்கு வந்து அவங்க டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர் அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வட்டியில் 10% வந்து டிடிஎஸ் அமௌண்ட்டாக பிடிப்பாங்க. அண்டு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தால் அதை வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கவும் முடியும். பட் இதில் வந்து டிடிஎஸ் வந்து பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் 10% வந்து பிடிப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே அக்கௌண்ட் இருக்கணும் அண்ட் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும், 2 ஃபோட்டோ அண்ட் இதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணணும், பேன் கார்டு, இது எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ண டென்யூர் வரைக்கும் மந்த்லி ஃப்ளெக்சிபிளாக வந்து அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். இப்போது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் மினிமம் 1 இயர்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லையா. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க வட்டி அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 1 வருஷத்துலேருந்து லெஸ் தென் 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க எந்த டென்யூராக இருந்தாலும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 வருஷம் 1 வருஷம் 3 மாதம் 1 வருஷம் 6 மாதம் அந்த மாதிரி மல்டிபிள்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.85% கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.35% கிடைக்குது. 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே அதாவது லெஸ் தென் 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் டென்யூர் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% வட்டி கிடைக்குது. 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்குமான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.2% வட்டி கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த டென்யூருக்கான இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து அதுக்கான வட்டி வந்து உங்களுக்கு ஃபைனலாக டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா கிடைக்கும்.
இன்றைக்கி நான் இந்த தன்வர்ஷா டெபாசிட் ஸ்கீம் பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இந்த தகவலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.